திருவாரூர் மாவட்டத்துல பிஜேபி வேட்பாளர் ஒருத்தரை ஆதரித்து அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரித்துட்டு இருக்காரு. அவர் பேசின பேச்சு தான் ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் செருப்பு பிய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் தூக்கி போட்டுறாதீங்க, அதை அப்படியே வச்சுங்க, திராவிட மாடல்னு யாராவது வந்தா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வைரலா பேசியிருக்கிறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். திருவாரூர் மாவட்டத்துல பிஜேபி வேட்பாளரை ஆதரிச்சு அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரித்திருக்காரு. அப்போ நிறைய விஷயங்கள் வைரலா பேசியிருக்கிறாரு. ரொம்ப காரசாரமா பேசியிருக்காரு, பயங்கரமா பேசியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம். ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, இது சேகர் பாபு இருக்கார்ல, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அவருக்கு கமலஹாசனை சென்னையில ஓட்டு கேட்டு வாக்கு சேகரித்திட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலஹாசன் ராஜராஜ சோழனை விட சேகர் பாபு கோவில்களுக்கு அதிகமா குடமுழுக்கு செஞ்சவராம். இந்த பொய்யெல்லாம் எங்க யாராச்சும் காது கொடுத்து கேட்பாங்களானா, உருட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் காரசாரமா அங்க பேசியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, அந்த அமைதி படத்துல சத்யராஜ் எலெக்ஷன் நிக்கிறதுக்காக அவர் பேர் அவரே மாத்திப்பாரு. சோழர் பரம்பரையில் ஒரு நாகராஜ சோழன் எம்எல்ஏ அப்படின்னு பேரை மாத்திப்பாரு. அது மாதிரி சென்னையில உள்ள பேட்டை ரவுடி, 1ஆம் நம்பர் ரவுடி, 1ஆம் நம்பர் பொறுக்கி, அவரு இன்னைக்கு தான் அடையாளத்தை மாத்திக்கிட்டு இந்து அறநிலையத்துறை அமைச்சர்னு ஒரு இமேஜை மாத்திக்கிட்டு, இந்த முதலமைச்சர் போனா செவுத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி அவர் கார்ல ஒட்டிட்டு போகக்கூடிய ஒரு ஆளு, அவர் இன்னைக்கு காக்கா பிடிச்சி தன்னோட இமேஜ், ஒரு பேட்டை ரவுடி இமேஜை மாத்திக்கிட்டு இந்த அறநிலையத்துறை அமைச்சர்னு வந்துக்கிட்டு ராஜராஜ சோழனோட அவன் ஒப்பிட்டு பேசினா, இதெல்லாம் எனக்கு செம காண்டாவது, செம கோமா வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய வெளிப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திராவிட மாடல்னு யாராவது சொல்லிக்கிட்டு வந்தாங்கன்னா, உங்க வீட்டுல எல்லாம் செருப்பு பிய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யாரும் தூக்கி போட்டுறாதீங்க, தேவைப்படும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பயங்கர காரசாரமா பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திருவாரூர் மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள்ல, திருவாரூர், தஞ்சாவூர் எல்லாமே டெல்டா மாவட்டத்துல இந்த நெல் கொள்முதல் சரியா ப்ராப்பரா பண்றது இல்ல. தார்பாய் வாங்குறதுக்கு காசு கொடுத்தா வாங்குறது கிடையாது, அது கொள்ளையடிச்சு வச்சுக்கிறது. அது அந்த பயிர் எல்லாம் நல்ல விளைச்சல் ஆகிறதுக்கு உரம் வாங்கி எங்கேயாச்சும் போய் ஏதாவது ஒரு நாட்டுல கஷ்டப்பட்டு சண்டை போட்டு மோடி வாங்கிட்டு கொடுப்பாரு உரத்தெல்லாம். இவனுங்க அந்த உரத்துக்கான காசையும் அந்த உரத்தையும் கொடுக்க மாட்டானுங்க. அந்த உரத்தை எங்கேயாச்சும் வித்துட்டு அதையும் ஊழல் பண்ணுவாங்க. உரத்துலையும் ஊழல் பண்ணக்கூடிய ஒரு இது கட்சி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காரசாரமா திராவிட மாடல் ஆட்சியை அவர் பயங்கரமா திருவாரூர் மாவட்டத்துல பேசியிருக்கிறாரு. ரொம்ப எப்படின்னா, இந்த சேகர் பாபு திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் ரொம்ப காரசாரமா பேசி எடப்பாடி கீழ் அமையக்கூடிய இந்த ஆட்சியை இந்த எலெக்ஷன்ல எடப்பாடியை முதலமைச்சரா நீங்க ஜெயிக்க வைங்க, எல்லாமே டைரக்டா மோடி கிட்ட இருந்து பேசி நம்ம பிஜேபி வேட்பாளரே உங்களுக்கு டைரக்டா செய்வாரு, முதலமைச்சருக்கு உங்களுக்கு எதுவும் வாங்கி செய்யணும் அவசியம் இல்லை, டைரக்டா மோடி கிட்டே வாங்கி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வைரலா பேசியிருக்கிறாரு. எங்க ஆட்சியில நேத்து பார்த்த ஐயா கமலஹாசன் அவர்கள் போறார். யாருங்க? தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு போய் பிரச்சாரம் பண்றார். என்ன பேசுறாரு தெரியுங்களா? ராஜராஜ சோழனை விட அதிகமா குடமுழுக்கு பண்ணாராமா. இந்த காமெடி எல்லாம் கேட்கணுங்களா? ஐயா அமைதி படையில சத்யராஜ் ஒரு கேரக்டர் அடிப்பார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு பேர் அவருக்கு வேணும். அப்ப நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு வச்சுக்குவார். அப்ப சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு அவரே பேரை வச்சுக்கிட்டு அமைதி படையில சத்யராஜ் வருவார். அந்த மாதிரி ஒரு சென்னையினுடைய பேட்டை ரவுடித்தனத்துக்காக அரசியலுக்கு ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு தன்னோட இமேஜை மாத்துவதற்காக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியில் ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனை விட சிறந்தவரா? இந்த அணையத்தை கேட்டிருக்கிறீங்களா? ஐயா கமலஹாசன் அவர்களே, வாங்கின காசுக்கு அளவா கூவுங்க. வாங்கின காசுக்கு அவன் எவ்வளவு பாக்கெட்ல வச்சுட்டான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தான், எலெக்ஷன் பிரச்சார செலவுக்கு ஒரு நோட்டை வச்சான், அதுக்கு மட்டும் கூவுனா போகுது. எதுக்கு ஓவரா ராஜராஜ சோழன்? நாலு அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நம்ம திருவாரூருடைய நம்முடைய கோவில் தியாகராஜர் கோவிலை பாருங்க, தெப்பக்குளத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளவு அசுத்தமாக அந்த கோயிலை வைத்திருக்கின்றார்கள். அதற்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வரும் பொழுது மத்திய அரசு நம்ம பள்ளியெல்லாம் எங்கேயும் போடல, நேரா பிரசாத் இடத்துல பணத்தை கொண்டு இந்த கோவிலுடைய தரத்தை உயர்த்துகின்றோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு கொடுக்குறோம் ஐயா. ஐயா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கலைவாணன் ஒரு தொல்லை பத்தல.
அவருடைய அண்ணன் மகன் குரட்டாச்சேரியில பேரூராட்சியினுடைய திமுக செயலாளர் கலைவேந்தன், அவர் பாத்தீங்கன்னா பட்டிய சமூக நண்பர்களா பார்த்து பிசிஆர் தீண்டாமை வன்கொடுமை வழக்குகளே ஒரு மேல இருக்கு. இந்த குடும்பமே மொத்தமா இப்படித்தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஐயா நெல் கொள்முதலுக்கு வர்றாங்க. ஐயா 10 ஆண்டுகளுக்கு முன்பு நெல் உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் 2வது இடம். இன்னைக்கு யாராவது மாணவ செல்வங்க சொல்லுங்களேன், அந்த ஜிகே படிக்கிறவங்க எல்லாம், இன்னைக்கு நெல் உற்பத்தியில தமிழகத்தினுடைய இடம் என்னங்க? 10வது இடம். 10வது இடம். இவனுங்க பழம்பெருமை பேசிக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சி, இவனுக்கு எல்லாம் ஐயா பழைய செருப்பை வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். செருப்பெல்லாம் உங்களுக்கு பீரமா இருந்தா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கங்க. சில பேருக்கு அடிக்கிறதுக்கு அந்த பழைய செருப்பு தேவைப்படும், வீட்டு வாசல் அதை வச்சுக்கணும். நெல் களஞ்சியம், இந்தியாவிற்கு அரிசி கொடுத்த ஒரு பகுதி. தஞ்சாவூர் டெல்டா இந்த பகுதிக்கு வந்தாவே எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறவங்க நீங்க. 2வது இடத்திலிருந்து 10வது கொண்டு வச்சதான் அவனுக்கு சாதனை 10 வருஷத்துல. அதுவும் குறிப்பாக இந்த கடந்த 5 வருஷத்துல படிப்படியா குறைச்சு 10வது இடத்துல வச்சிருக்காங்க. கேட்டா பழம்பெருமை பேசுவாங்க. என்னங்க ஐயா, ஒரு விவசாயி நெல் எடுத்துட்டு போனா மூட்டைக்கு 40 கூடு, மூட்டைக்கு 50 கூடு, மூட்டைக்கு 60 கூடு எடை போடுறதுக்கு. அதன் பிறகு பதப்படுத்தக்கூடிய ஆலைகள் இல்லை, வைக்கக்கூடிய இடம் இல்லை, தார்பாலின் போட்டு கவர் பண்ண முடியாது, மழை பெய்யும், அதுல தண்ணி உள்ள இறங்கும், ஈரப்பதம் உள்ள வந்துடும். மத்திய அரசு நம்ம கிட்ட வாங்குற நெல்லை பஞ்சாப், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசத்துல கொடுக்கணும், அவங்க எல்லாம் சாப்பிடணும். மத்திய அரசு சொல்லுவாங்க, அண்ணே ஈரப்பதத்தை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கங்க, நெல் உணர்த்துற மிஷின் வாங்கிக்க. மத்திய அரசு நாங்க பணம் கொடுக்குறோம், வாங்கி மிஷின் வாங்குங்க, குடோன் வாங்கி கட்டுங்க, வாங்குற அரிசி அப்படியே உள்ள போடுங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண மாட்டாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா பணத்திலும் கொள்ளையடித்து நீங்க கொண்டு போற மூட்டையிலையும் 40 ரூபாயில இருந்து 70 ரூபாய் வரை கொள்ளையடித்து அதை மலையில போட்டு அது ஈரத்தை உறிஞ்சிய பிறகு முதலமைச்சர் டிராமா பண்ணுவாரு, மத்திய அரசு எங்க நெல்லையே வாங்க மாட்டாங்க. நாங்களே என்ன பண்ணுவோம், பிஜேபி கட்சிக்காரங்க, அதிமுக கட்சிக்காரங்க, நீங்க தப்பா நினைச்சுவீங்க, நாங்க மத்திய அரசு ஓடுவோம். ஐயா இந்த ஒரே ஒரு தடவைங்க ஐயா, எங்களுக்காக இந்த தமிழ்நாடு விவசாய மக்களுக்காக தமிழ்நாட்டில் ஈரப்பதத்தை மட்டும் எங்களுக்காக ஒரு 4% உயர்த்துங்க ஐயா. 3 ஆண்டுகள் போய் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கிறேங்க ஐயா. சிவராஜ் சிங் சௌகான் 3 ஆண்டுகள் நான் பிச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன். தப்பு இவங்க பண்ண தப்புக்கா. விவசாயிகள் மீது ஒரு தவறும் கிடையாது. நெல் மூட்டை கொடுக்கறதா விவசாயி வேலை. அதன் பிறகு இந்த திமுக கார பொய் பிரச்சாரம் பண்ணி மத்திய அரசு வேண்டுமென்றே நம்முடைய டெல்டா பகுதியில விவசாய பெருமக்களுடைய நெல்லுல ஈரப்பத அளவு இப்படி இருந்தா வேண்டாங்கிறோம். ஐயா இந்த நெல்லை வாங்கி நம்ம சாப்பிடணும் ஐயா, நம்ம நெல்லை வாங்கி கொடுத்தவங்க சாப்பிடுறாங்க, இன்னொரு நெல்லை நம்ம சாப்பிடுறோம். ஐயா நாம் செய்யக்கூடிய முதல் வேலை, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு நிதியை கொண்டு வந்து நிரந்தரமாக இங்கே நெல் உலர்த்துவது, அதற்கான கிடங்குகளை கட்டுவது, நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா நெல்லையும் பத்திரமா வாங்கி மத்திய அரசுக்கு வேகமா கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்புங்க ஐயா. அதையும் வேலை செய்ய மாட்டாங்க, அதையும் பொய் தான் சொல்லுவாங்க. அதனால இந்த பொய்யை கேட்டு சலித்து போய் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா. எல்லாத்துக்கும் போய். முதலமைச்சரை பொறுத்தவரை காலையில பொம்மை கீ கொடுக்குற மாதிரி 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் டெல்லி 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 அந்த பொம்மை அது மட்டும்தான் பேசுங்க. அப்புறம் 12 மணிக்கு மேல கீ கொடுத்தீங்கன்னா ஹிந்தி 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 6 மணி வரைக்கும் அந்த பொம்மை. 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு வஞ்சிக்குது, மத்திய அரசு வஞ்சிக்குது, மத்திய அரசு வஞ்சிக்குது. 10 மணிக்கு பொம்மை தூங்க போயிடும், திரும்ப காலைல 6 மணிக்கு கீ கொடுக்கும். ஐயா இந்த 5 ஆண்டு காலமாக தமிழகத்துல இதை தவிர நாம் எதுவுமே பார்க்கல. டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சிக்குது, டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சிக்குது. இதை தவிர ஒரு வார்த்தை அவங்க பேசி கேட்டிருக்கீங்களா ஐயா? தமிழ்நாடு எப்படி உயர்ந்திருக்கு, நாங்க 5 வருஷத்துல திருவாரூர் எப்படி உயர்த்தி இருக்கிறோம், எத்தனை நெல் கொள்முதல் நிலையத்தை கட்டணும், எத்தனை நெல் உலர்த்தக்கூடிய இடத்தோம், அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்தாலும் திருவாரூர்ல என்ன பேசுவானுங்கன்னா டெல்லி ஹிந்தி மத்திய அரசு வஞ்சி. இதை தவிர உருப்படாதவனும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஏன்னா 30 வருஷம் திருவாரூர்ல சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்க, 67 இருந்து உங்க கூட்டணி இங்க இருக்கு. வெக்கம் கெட்டவனுங்க என்னையா திருவாரூர்ல உருவாக்கிங்கன்னா அதுவும் பேச மாட்டாங்க. அதனால் அருமை சொந்தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், எனக்கு வரக்கூடிய கோபம் நியாயமா இங்க இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் வரும். நாம் எந்த தவறும் செய்யல, நாம நம்முடைய மனிதத்தன்மையை வெயில்ல போய் நின்று விவசாயம் பண்றோம். ஆனா அரசு நமக்கு கை கொடுக்கல, அரசு நம்மளை தூக்கி விடல, அரசு நம்ம அடுத்த கட்டம் செல்வதற்கான எந்த முயற்சியும் எடுக்கல அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க ஐயா. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, கடந்த 4 ஆண்டுகள்ல நம்முடைய தமிழகத்திற்கு மட்டுமே விவசாய பெருங்குடி மக்களுக்கு உரமானியமாக மத்திய அரசு 29,132 கோடி கொடுத்திருக்கும். ஆனா இதை பேச மாட்டேன் ஐயா, பேச மாட்டேன்.
எங்கேயாச்சும் யூரியாவை போய் ரஷ்யா உக்ரைன் போரா உஸ்பெகிஸ்தான்ல வாங்குவோம், டர்க்மெனிஸ்தான்ல வாங்குவோம். இங்க பிரச்சனையா அங்க போய் உரத்தை வாங்குவோம். ஏதோ ஒரு இடத்துல கெஞ்சி கதறி மோடி அவர்கள் உரத்தை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த உரத்தை கூட உருப்படியா கொடுக்க மாட்டாங்க ஐயா. உரத்தை கூட உருப்படியா கொடுக்க மாட்டாங்க. போய் மத்திய அரசு கொடுக்குற உரம் கேட்டா இன்னொரு பொருளை வாங்கினா உரத்தை கொடுப்போமா. இதெல்லாம் இவங்க செய்யக்கூடிய ஃப்ராடா இங்க இருக்கக்கூடிய விவசாய நண்பர்களே, நீங்கள் தயவு செய்து இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை நாம என்னங்க எடுக்க முடியும்? ஓட்டு போடுறதா நடவடிக்கை எடுக்க முடியும். நம்மகிட்ட துப்பாக்கி இருக்குதா, குண்டு இருக்குதாங்க ஐயா, குச்சி இருக்குதா? நாமெல்லாம் அமைதியான மக்கள், ஜனநாயக வழியில வரக்கூடிய மக்கள். நம்மளுடைய கோபத்தை ஆதங்கத்தை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மறுபடியும் மறுவீடியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரொட்டு பொதுட்டன்ட்டு.